ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ரின் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, உலகின் 10 சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் கொண்ட நாடுகளோட பட்டியலை பார்த்தோம். இந்த பதிவில் உலகின் வலிமை குறைந்த பாஸ்போர்ட் வைத்துள்ள நாடுகளோட பட்டியலை தான் பார்க்க போகிறோம். இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றதையும் இதில் பார்ப்போம். பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் நிறுவனம் உலகின் வலிமை குறைந்த பாஸ்போர்ட் வைத்துள்ள நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. செனேகல், கினியா ஆகிய நாடுகள் 84வது இடத்தில் உள்ளது. இந்த நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் வெறும் 57 நாடுகளுக்கு மட்டுமே விசா இல்லாமல் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைஜர் 85வது இடத்துல இருக்கு. இந்த நாடோட பாஸ்போர்ட் வைத்திருந்தால் வெறும் 56 நாடுகளுக்கு மட்டுமே விசா இல்லாமல் செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கம்போடியா, கினியா பிசாசு, மாலி, அல்ஜீரியா ஆகிய நாடுகள் 86வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட் வைத்திருந்தால் வெறும் 55 நாடுகளுக்கு மட்டுமே விசா இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், சாடு, கொமோரா, அது ஒரு தீவு, கொமோரா தீவு, எகிப்து, வியட்நாம் ஆகிய நாடுகள் 87வது இடத்தில் உள்ளது. இந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட் வைத்திருந்தால் வெறும் 54 நாடுகளுக்கு மட்டுமே பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசா இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஜோர்டான், ஹைட்னி ஆகிய நாடுகள் 88வது இடத்துல இருக்குது. இந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட்லாம் வச்சுருந்தால் வெறும் 53 நாடுகளுக்கு மட்டுமே விசா இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கோலா 89வது இடத்துல இருக்குது. இந்த நாட்டோட பாஸ்போர்ட் வச்சுருந்தா 52 நாடுகளுக்கு மட்டுமே விசா இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புருண்டி, கேமரூன், காங்கோ ரிபப்ளிக் ஆகிய நாடுகள் 90வது இடத்துல இருக்காங்க. இந்த நாடுகளோட பாஸ்போர்ட் வச்சுருந்தா வெறும் 51 நாடுகளுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஜிபவுட்டி, லாவோஸ், லிபரியா, துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகள் 91வது இடத்துல இருக்காங்க. இந்த நாடுகளோட பாஸ்போர்ட் வச்சுருந்தா வெறும் 50 நாடுகளுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்கங்க. எத்தியோப்பியா, மியான்மர் ஆகிய நாடுகள் 92வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தா, இந்த 2 நாடுகளுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தா வெறும் 47 இடத்துக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. காங்கோ ரிபப்ளிக் 93வது இடத்துல இருக்குங்க. இந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தா நம்ம வெறும் 46 நாட்டுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நைஜீரியா, இந்த நாடு 94வது இடத்துல இருக்குது. இந்த நாட்டோட பாஸ்போர்ட் வச்சுருந்தா வெறும் 45 நாடுகளுக்கு மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சவுத் சூடான், எரிட்ரியா, சூடான் ஆகிய நாடுகள் 95வது இடத்துல இருக்காங்க. இந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தால் வெறும் 44 நாடுகளுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்கங்க. ஈரான், லெபனான் ஆகிய நாடுகள் 96வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகளுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தா வெறும் 43 நாடுகளுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வெறும் 97வது இடத்துல தான் இருக்குது. இந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தா வெறும் 41 நாடுகளுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பங்களாதேஷ், கொசாவோ, லிபியா, நார்த் கொரியா ஆகிய நாடுகள் 98வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 நாட்டுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தால் வெறும் 40 நாடுகளுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நேபாள், பாலஸ்தீனம் ஆகிய நாடுகள் 99வது இடத்துல இருக்குது. இந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தா வெறும் 39 நாடுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்போது நம்ம நாடு இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத அறியறதுக்கு முன்னாடி நம்முடைய அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா 83வது இடத்துல இருக்குங்க. 60 நாடுகளுக்கு மட்டும்தான் விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த 60 நாடு எது என்பது அறியறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் உள்ள வீடியோவை போய் பாருங்கள். முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இதே போன்று முக்கியமான தகவலை பெறுவதற்கு நம்முடைய அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.